அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 20/7/2025 அருமையான ஆடி கிருத்திகை தேய்பிறை அப்படியே போயிட்டே இருக்கு. 24ஆம் தேதி ஆடி அமாவாசை வரப்போகிறது. 24ஆம் தேதி காலையில் நீங்கள் நேரமாக திருவனந்தபுரத்தில் இருக்கணும். வரக்கூடியவங்க முன்னாடியே வீரமணிக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு வாங்க, சிறப்பாக இதை பண்ணிடலாம். த வேர்ல்டு செஸ் டே, உலக சதுரங்க தினம். உட்காந்து சதுரங்கம்லாம் விளையாடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே, அதனால் உட்காந்து சதுரங்கம்லாம் விளையாடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருக்கும் பொழுது உங்கள் குடும்ப நலனை பற்றி பேசுங்கள். குடும்பத்தில் எந்த முடிவுகளெல்லாம் எடுத்தால் நன்றாக இருக்கும், எதையெல்லாம் செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும், எதெல்லாத்தையும் அடுத்த ஒரு வாரத்துக்கு நமக்கு என்ன தேவை, அடுத்த ஒரு வாரம் ஸ்ட்ரகிள் இல்லாமல் இயங்குறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறோம். ஒரு ஃப்ளைட்டுக்கு போனால் அப்பயே கிளம்பி போயிடுறோம். இல்லை முன்கூட்டியே அதுக்கு என்ன வேணும், இப்போ பேக் பண்ணிட்டோமா, டிக்கெட் இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கா, எல்லாம் பார்க்குற மாதிரி அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோம், ஏதோ ஒன்று செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா, இல்லை வியாழக்கிழமை நமக்கு இது தேவைப்படுமே, இடையில காலை சோப்பு தீர்ந்துருச்சு, ஷாம்பு தீர்ந்துருச்சு, அந்த காய்கறி இல்லை, இது இல்லை அப்படின்லாம் யோசிக்காமல் எல்லாமே இதில் சரியாக இருக்கா, வண்டியெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நாளாக குடும்பத்தில் உட்காந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன பட்ஜெட்டு, அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்னென்னலாம் செய்யணும், எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மாற்றிக்கொள்ளுங்கள். வாங்க, திதி யோகம் கரணம், நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 11:19 வரைக்கும் தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி. அதிகாலை 12:13 வரைக்கும் பரணி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 10:36 வரைக்கும் கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம். அதிகாலை 12:54 வரைக்கும் சூலம் நாமயோகம், அதன் பின்பு இரவு 9:52 வரைக்கும் கண்டம் நாமயோகம். ஸோ கண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம், யோகி சனி, அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன், அதன் பின்பு வெருத்தி நாமயோகம். அதிகாலை 12:32 வணிசை நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு காலை 11:19 வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு இரவு 10:08 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. வாங்க, கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்க்கை, ஒரு அருமையான ஒரு நாள். சந்திரன் உச்சம். இந்த நாளில் அவயோகியாக இரவு தான் வர்றாரு. கிருத்திகை அப்படிங்கும் போது கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் போய் உச்சமாகிறார். அங்கேயே சுக்கிரன் இருக்கிறது ரிஷபத்தில். ஸோ சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக இருப்பது ஒரு நல்ல நாள். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் இதில் துவங்கலாம், செய்யலாம். அதே போல் புதன் குரு சேர்க்கை, இது மிதுனத்தில். அதே போல் கிரகங்களெல்லாம் 2 இருக்குது. இதில் ராகும் சனியும் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. சூரியன் கடகத்தில் இருக்கார், செவ்வாய் கேது சிம்மத்தில் இருக்கிறது, ராகு கும்பத்தில் இருக்கிறார், மீனத்தில் சனி பகவான். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை.
அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன். 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில். 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை. உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன். 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை. 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன். 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன். 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.